அஹோபில மட்டத்தில் ரொம்ப லாஸ்ட் 100 இயர்ஸில் இருந்த ஒரு பெரிய மகான், ஆஸ்தான வித்வானாலாம் இருந்தார், சாரசாரஜர்னு பட்டம் வாங்கின்றவர், சதுஷாஸ்திர பண்டிதர், பெருக்காரணி சக்கரவர்த்தியாச்சார் சுவாமின்னு பேர். அந்த பெருக்காரணி சக்கரவர்த்தியாச்சார் சுவாமி அவர் ராமாயண சுதான்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார். அவர் என்ன சொல்கிறார், இதுக்கு வேற கணக்குங்கிறார். நம்ம மேத்ஸில் சொல்லுவோம் இல்லையா மேடம், ஒன்ஸ் பிளேஸ், யூனிட்ஸ் பிளேஸ், டென்ஸ் பிளேஸ், ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ், தௌசண்ட்ஸ் பிளேஸ். அப்போ 1 2 3 4 வருது இல்லையா. தச வருஷ சஹஸ்ராணி, சஹஸ்ரம்ங்கிறது 4, தசங்கிறது 10, 10 into 4 40. தச வருஷ சதானி, சதம்ங்கிறது 100, 1 யூனிட்ஸ் பிளேஸ், டென்ஸ் பிளேஸ், ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ், 100னா 3. தச வருஷ சதானி 10 into 3 30, 40 + 30 70. எப்படி போட்டாலும் அந்த கணக்கு வருது, கரெக்டா வருது. அதுதான் அந்த இவர் சொல்லியிருக்கார். நான் வந்து அந்த அதில் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணுங்கிறதுக்காக இதை நான் எடுக்கிறேன். ஐ திங்க் யுவர் வியூவர்ஸ், உங்கள் சேனல் வியூவர்ஸ் புரியும். அவர் அப்படியே பெருக்காரணி சக்கரவர்த்தியாச்சார் எழுதுறார், ராமாயணம் வால்மீகியால் செய்யப்பட்டது, வேதமே வால்மீகியின் மூலமாக ராமாயணமாக பிறந்தது என்று முன்னோர் கூறுவர். வேதம்தான் அப்படியே ராமாயணமாக வந்தது. வேதமோ ஒரு மனிதனுக்கு சதமானம் பவதி சதாயு புருஷா என்று 100 ஆண்டுகள் தான் உண்டு என்று வரையறுக்கிறது. 100 தான். 100னா 120 இருக்கலாம், 125. இப்போ சச்சின் தெண்டுல்கர் 130 ரன் அடித்தாலும் செஞ்சுரி அடிச்சாருன்னு தான் சொல்லுவோம். ஸோ 100 அச்சா புருஷா என்று 100 ஆண்டுகள் தான் உண்டு என்று வரையறுக்கிறது. அப்படி இருக்க ராமாயணமாகிய வேதம் எவ்வாறு ராமனுக்கு 11,000 ஆண்டுகள் ஆயுள் என்று சொல்லும்? தசரதனின் 60,000 ஆண்டுகள் வாழ்ந்ததாக எவ்வாறு ராமாயணம் கூற முடியும்? வேத விருத்தமான பொருள்களை ராமாயணம் கூறுமேயாயின் அது எப்படி பிரமாணமாகும்? கேட்டுட்டு, ஆக இவ்வச்சனங்களுக்கெல்லாம் பொருள் வேறு விதமாக கொள்ளுதல் வேண்டும். இதுக்கு வேற விதமாக புரிஞ்சுக்கணும். கணக்கில் 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் கோடி என்ற ஸ்தானங்கள் உண்டு. யூனிட்ஸ் பிளேஸ் இதெல்லாம் சொல்கிறேன். தசவர்ஷ சஹஸ்ராணி என்கின்ற விடத்தில் தச என்றால் 10, சஹஸ்ரம் என்பது 1000 என்பது 4வது ஸ்தானம். இனி 10ஐ 4ஆல் பெருக்கவும். அவர் அப்படியே கணக்கு கொடுக்குறார். 10 into 4 40. தசவர்ஷ சதானி என்கின்ற விடத்தில் இம்மாதிரியே 10 into 3 என்று பெருக்கிக் கொள்ளவும். 30 சேர்த்து போட்டால் 70. சூப்பர் சூப்பர். இப்படிதான் இது பாருங்க. இப்போ ஒருத்தர் உடனே என்கிட்ட கேட்டார், அப்போ தசரதர் 60,000 ஆண்டாருன்னா 6 into 10 into 1000, 6 into 2 into 4 48. 48வது. ஏன்னா ராமரை 12 வயசுல இருக்கும்போது தான் விஸ்வாமித்திரர் வந்து கூப்பிடும்போது இவர் சொல்றாரு, நான் 60,000 வருஷம் ஆண்டேன். அப்போ அவருக்கு 48. ராமர் காட்டுக்கு கிளம்பும் போது 61. அதனால தான் காளிதாசன் சொல்றான், தம் கர்ண மூலமாகத்தே ஒரே ஒரு முடி அப்போ நிறைச்சிருந்துதான். இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, வேதம் 100 வருஷம் தான் இருப்பான்னு மனுஷனா இருந்தா 100 வருஷம் தான் இருப்பான். அப்போ மனுஷனா இருக்கக்கூடியவன் 100 வருஷம் இருக்கும்போது நம்ம சொல்றோம் கிருத்த யுகத்துல வேற, திரேதா யுகத்துல வேறேன்னுட்டா, அப்போ அதுக்கு பிரமாணம் இருக்கணும், ஏதாவது ஒரு ஸ்லோகம் இருக்கணும். இல்லப்பா கிருத்த யுகத்துலலாம் வந்து 50,000 வருஷம் மனுஷன் வாழ்வான், அதுக்கு பிரமாணம் இல்லை. ஒன்றும். ரெண்டாவது, எந்த வேதம் சதமானம் பவத்தின்னு சொல்லிட்டோ அதே வேதத்தை தான் ராமாயணமும் சொல்றது. இன்ஃபேக்ட் ராமாயணத்துல மேடம் இந்த சுந்தரகாண்டத்துல ஹனுமானும் சீதையும் பேசிக்கிறார். அப்போ சீதைக்கு ஒரே சந்தோஷம். கல்யாணி பத காத்தேயம்னு ஒரு ஸ்லோகம். அப்புறம் அப்போ அவ சொல்றா, ஐயோ எனக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா, ஒரு மனுஷன் 100 வருஷம் வாழ்ந்தா அப்படின்னு அவ சொல்றா. அப்ப ராமாயண காலத்துல 100 வருஷம் வாழ்ந்திருக்கா, பாகவதமும் 100 வருஷம் தான். ஒரு ஹியூமன் பாடியால 60,000 இயர்ஸ். இப்ப நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவா, சார் அவர் ராமர் சார் இருப்பார். சரிப்பா, ராமர் இருக்கார், கூட இருக்கக்கூடிய பரதன் சத்ருக்னன் அவ வைஃப், ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள்லாமா 11,000. கொஞ்சம் நம்ம புத்தியை யூஸ் பண்ணணும். இது வந்து இவர் எடுக்கிறார், சக்கரவர்த்தி திருமகர்ல ராஜாஜி எடுக்கிறார், விவேகானந்தர் தன்னுடைய இதில் எடுக்கிறார், பெருக்காரணி சக்கரவர்த்தியாச்சார் சுவாமி எடுக்கிறார். ஒன்றுமே இல்லை, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ மெட்ராஸ் சான்ஸ்கிரிட் காலேஜ் இருக்குல்ல, அங்கே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மோஸ்ட் லேர்னட் பர்சன்ஸ் தட் ஐ ரெஸ்பெக்ட் மணித்ராவிட் சாஸ்திரிகள்னு இருக்கார். மகாமகோபாத்தியாயர், நியாயம் மீமாம்சா எல்லாம் படித்தவர். அவர் ஒரு ஆர்டிக்கலில் பிரஹ்லாதனுடைய வருஷ கணிப்புன்னு ஒன்று எழுதுறார். என்ன அழகு பாருங்க. ஸ்ரீமத் பாகவதத்தில் இவன் வரமெல்லாம் வாங்கிட்டு வரான். யார்கிட்ட? பிரம்மா கிட்டேன்னு வாங்கிட்டு வரான். பிரம்மா கிட்டேருந்து வாங்கிட்டு வரும்போது ஒரே மதத்தில் இருக்கான், அப்படியே சந்தோஷம். ஏன்னா வரம் வாங்கிட்ட சந்தோஷம், அப்படியே ஆஹா ஓஹோன்னு இருக்கான். அதுக்கு அந்த ஸ்லோகம் என்ன சொல்றது? ஐஸ்வர்ய மத்தஸ்ய திருப்தோஸ்ய சாஸ்திரவர்த்தினா காலோமகான் வியதீதாய. நிறைய காலம் இப்படியே கழிச்சான் அப்படின்னு இருக்கு. அதே சமயத்தை பிரஹ்லாதன் பிறந்துட்டான். பிரஹ்லாதன் பிறந்தாச்சு, இன்னும் அப்பா போய் பிள்ளைய பார்க்கல.
இப்போ பிள்ளைக்கு என்ன, இப்போ என்ன இவன் நிறைய காலத்தை கழிக்கிறான். காலோ மகானுனா என்னன்னு கேட்டார். அதுக்கு சொல்றார் ஸ்ரீதரியம். என்ன சொல்றார்? மகானு காலஹா பாகவதோ இதி தர்ஷனாத் ஏக சப்ததிர் யுகானி. 71 யுகம் இப்படி கழிச்சானோ. அதாவது இவன் ஜாலியா இருந்து 71 யுகம் கழிச்சான். குழந்தைக்கு அப்ப என்ன வயசு இருக்கும்? அதுக்குன்னு 12 கூட அதுனா 5 தான். 5 வயசு. ஆனா நம்ம இப்ப இவன் 71 யுகம் கழிச்சா அதுக்கும் 71 தானே இருக்கணும். ஆனா அதுக்கு 5ங்கிறாரே, எப்படிங்கிறார்? அதுக்கு மணித்ராவிட் சாஸ்திரிகள் ரொம்ப அழகா எழுதுறார். என்ன எழுதுறார்? இந்த மீமாம்சா சூத்திரத்தை வச்சுண்டு ஒரு யுகம்ங்கிறத ஒரு மாசம்னு வச்சுக்கணும். அப்ப 71 யுகம்ங்கிறது 71 மாசம் டிவைடட் பை 12, 5 years and 11 months. ஸோ அந்த குழந்தைக்கு வயசு பஞ்சஹாயனஹான்னு பாகவதம் சொல்றது 5 வயசு வந்துடுது. பியூட்டிஃபுல். சரி, நான் என்ன சொல்ல வரேன், நம்ம சனாதன தர்மம் இஸ் அ வெரி லாஜிக்கல் சிவிலைசேஷன். நம்ம பெரியவாள்லாம் அப்படி சயின்டிஃபிக், அவ்வளோ லாஜிக்கல், அவ்வளோ இது. அண்ட் மோரோவர் ராமாயணமும் பாகவதமும் இந்த கிரந்தங்கள் எல்லாமே நமக்கு பக்தியை வளர்க்க வந்தது. இது ஒன்றும் இந்த வருஷத்தெல்லாம் டிஸ்கஸ் பண்ணவே வரல. ஆனால் யாதிருச்சிகமாக இவாள்லாம் ஒரு நம்பர் கொடுக்கும்போது நம்ம எப்படி அதை வேதத்துக்கு உட்பட்டு புரிஞ்சுக்கணும், நம்ம ரிசர்ச் பண்ணணும். 11,000 வருஷம், ஆமாம் சுவாமி 11,000 வருஷம் வாழ்ந்தார். ஏன் சுவாமி, அவர் வாழ்ந்துட்டு போகிற அவர் பகவான். கூட இருக்கக்கூடிய அயோத்தியாவில் இருக்கக்கூடிய பிச்சுமணி ராஜாமணிலாம் 11,000 வருஷம் இருக்கே அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அப்போ வந்து அந்த குழந்தைகிட்ட இதை பார் 11,000 வருஷம் அப்படியே ஒத்துக்கோ, அப்போ 11,000 வருஷம் இப்படி தான் வாழ்ந்துக்கோ. குழந்தைய இந்த காலத்து குழந்தைகள்கிட்ட நீங்கள் அதட்டி உருட்டி மிரட்டி தலையில் 2 அடி போட்டு ஒரு காரியமும் நடக்காது. சரி, நான் இந்த காலத்து குழந்தைகளுக்குன்னே நான் சொல்ல வரல. இந்த மகான் வியாக்கியானம் பண்ண மகான், ராமாயணத்துக்கு வியாக்கியானம் பண்ண திலகர் 500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வியாக்கியானத்தை எழுதியிருக்கார். ஜெய்மினி எவ்வளவோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்கார். பெருக்காரணி சக்கரவர்த்தி ஆச்சார் 100 வருஷத்துல எழுதியிருக்கார். மணித்ராவிட் சாஸ்திரிகள் பிரகலாதனுடைய வயசு கணிப்பை சம்ஸ்கிருத ஆர்டிக்கலாக எழுதியிருக்கார். படிக்கணும். நம்ம சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய நாமெல்லாம் நிறைய ஆர்டிகல்ஸ் படிக்கணும். கொஞ்சம் லாஜிக்கலாக யூஸ் பண்ணணும் மைண்டை. அப்படி யூஸ் பண்ணாதான் நம்மளையும் கன்வின்ஸ் பண்ணிக்க முடியும். சரி, நான் என்ன சொல்ல வரேன், என்ன நீங்கள் மிரட்டலாம். துஷ்யந்த் 11,000 வருஷம், ஆமாம் சாமி 11,000 வருஷம் ஆண்டாட் சாமி, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் சுவாமி, நான் ஒத்துப்பேன். இந்த குழந்தையெல்லாம் ஒத்துக்காதே. அப்போ அந்த சம்ஸ்கிருத வியாக்கியானங்களில் இருக்கக்கூடிய விஷயத்தை கொண்டு சேர்க்க வேண்டியது நமக்கு தானே பொறுப்பு இல்லையா? இப்போது பிரம்மா அஸ்வமேதம் பண்ணணும்னு நினச்சார், 1000 பண்ணணும்னு நினச்சார், முடியல. அப்போ பார்த்தா காஞ்சிபுரத்தில் ஒரு தடவை ஒரு யாகம் பண்ணால் 1000க்கு சமமாக இங்கே வந்து பண்ணிவிட்டார். சரி, இந்த மாதிரி கணக்கு இருக்கே, 1 is equal to 1000, இதெல்லாம் இருக்கே கணக்கு. சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனேங்கிறோம், 1000 சொல்கிறதுக்கு சமம் ராமநாமங்கிறோம். ஸோ இந்த மாதிரி கணக்கெல்லாம் உண்டு. அந்த ராமநாமத்துக்கும் கணக்கு உண்டு. 2 into 5 plus 2 into 5 plus 2 into 5, 10 into 10 into 10, 1000 வந்துடுது. நம்ம பெரியவாள்லாம் மேடம் தேவர் ஆல் வெரி இன்டெலிஜென்ட். என்னோட தாழ்மையான அபிப்பிராயம், ஐ டோன்ட் நோ வெதர் யூஎஸ் வில் அக்ரி, we have all become less logical now. இப்போது சில பார்ட்டிஸ்லாம் சொல்கிறாள் பகுத்தறிவுவாதிகள், பகுத்தறிவு. இதுதான் பகுத்தறிவு. சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை பகுத்து ஆராய்ந்து அறிவது தான். இதுதான் நம்ம பெரியவாள்லாம் நமக்கு பண்ணியிருக்கா. இதை எப்படி புரிஞ்சுக்கோ, அதை எப்படி புரிஞ்சுக்கோ. இப்போ பெருமாள் வந்து கிருஷ்ணாவதாரத்தில் மலையை தூக்கி பிடிச்சாருன்னா அதுக்கு எக்ஸ்பிளனேஷனே கொடுக்க வேண்டாம். அவன் பரமாத்மா, அவன் உலகத்தை தூக்கி பிடிப்பான், எத்தையோ தூக்கி பிடிப்பான். ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடியவாள்லாம் 11,000 வருஷம் ஆண்டா, அந்த தெருவில் இருக்கக்கூடிய 4 மாமாக்கள்லாம் 11,000 வருஷம் ஆண்டார்னா there is something. அதுதான் நம்ம பெரியவாள்லாம் சொல்கிறா. ஸோ இந்த 11,000 வருஷம் சர்ச்சை இருக்கு இல்லையா, இந்த 11,000 அதோட இன்னொரு விஷயமும் சொல்லி முடிச்சுடுறேன் நான். சொல்லுங்க. இப்போ கிருஷ்ணாவதாரம் எப்போ நடந்தது, அதாவது மகாபாரதம் எப்போ, ஏன்னா அது கடைசியில் இப்போ லாஸ்ட்டாக நம்ம அனுபவிச்ச அவதாரம் கிருஷ்ணாவதாரம். இப்போ நம்ம இருக்கிறது 2024 AD. நான் சொல்கிறது ஒரு இங்கிலீஷ் கணக்கில். ஆனால் நம்ம பஞ்சாங்க கணக்கு படி பார்த்தேன்னா 5000 சொச்ச வருஷம் ஆயிருக்கு கலியுகம் ஆரம்பிச்சு. அப்போ நம்ம எப்போ கலியுகம் ஆரம்பிச்சதுன்னு சொல்கிறோம், கிருஷ்ணன் தான் தன்னடி சோதிக்கு போன பிறகு ஆரம்பிச்சுங்கிறோம். அவர் அந்த காலில் வேடுவன் அடித்தான் அதெல்லாம். அப்போது ரஃப்லி தே சே 3102 BCE. அப்போ தான் உங்களுக்கு அந்த 5000 வருஷத்தை சொச்சோ கணக்கு வரும். இதுக்கு வந்து ஐஹோலேன்னு ஒரு கோவில் இருக்கு இதில் கர்நாடகாவில். அங்கே அந்த இன்ஸ்கிரிப்ஷனில் இந்த ராஜா சொல்கிறான் இவ்வளோ வருஷம் பாரத யுத்தம் முடிந்த பிறகுலாம் இருக்குது. நிறைய இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாரும் ஒத்துக்கிறா. பெரியவா எல்லாரும் ஜாதகத்தை பஞ்சாங்கத்தை கணிக்கிறவாள்லாம் ஒத்துக்கிறா. ஆமாப்பா 5000 சொச்சம் வருஷம் இருக்குது. அப்போ 3102 BCEல கிருஷ்ணர் தன்னடி சோதிக்கு போகிறார். அதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷத்துக்கோ முன்னாடியோ தான் பாரத யுத்தம் நடக்கிறது. பாரத யுத்தம் நடக்குது அரௌண்ட் 31, 35, 36, 37 ஏதோ ஒரு டைம் பீரியட் வச்சுக்கோங்க.
இப்போ அப்போ நடக்கிறது அந்த பாரத யுத்தத்தில் யாரெல்லாம் செத்து போனான்னு இருக்கு. இவன் போனான், துரியோதனன் போனான், துஷாசனன் போனான். அப்போது உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். ஐ திங்க் யூ வில் அப்ரிஷியேட் திஸ் வெரி மச். அப்போது விஷ்ணு புராணத்தில் ஒரு ஸ்லோகம், இது பராசரர் மைத்ரேயருக்கு சொல்கிறார். தஸ்ய பிருஹத் பலஹா, பிருஹத் பலன் ஒரு ராஜா, யோ அர்ஜுனதனையே அபிமன்யுனா பாரத யுத்தே க்ஷயம் அநீயத. இந்த பாரத யுத்தத்தில் அபிமன்யு, அதாவது அர்ஜுன பிள்ளையான அபிமன்யுவினால் இந்த பிருஹத் பலன் கொல்லப்பட்டான். பிருஹத் பலஹா யோ அர்ஜுனதனையோ அபிமன்யுனா பாரத யுத்தே க்ஷயம் அநீயத. இது விஷ்ணு புராணத்தில் இருக்கு. பாகவதத்தில் சுகபிரம்மம் பரீட்சித்துக்கு சொல்றார். என்ன சொல்றார்? ததோ பிருஹத் பலோ எஸ்து பித்ராதே சமரேஹதா. உங்க அப்பா அபிமன்யு தாண்டா அந்த பிருஹத் பலனை கொன்னார். சரி, மத்ஸ்ய புராணத்தில் அவனுக்கு பிருஹத் பலனுக்கு இன்னொரு பேர் ஸ்ருதாயு, ஸ்ருதாயு போயிட்டான் இருக்கு. மகாபாரதத்தில் காந்தாரியா அழறா, ஐயோ கோசலாதிபதியா இருக்கக்கூடிய இந்த பிருஹத் பலன் அபிமன்யு கொன்னுட்டானே அப்படின்னு அழறா. யார் இந்த பிருஹத் பலன் அப்படிங்கிறச்ச, ராமருக்கு 2 பிள்ளை இருக்கா இல்லையா, லவகுஷால். குஷனோட 32வது பரம்பரை இவன். ஓ, அப்படி வருது கனெக்ஷன். ஓகே, அப்போ யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் அப்படியே பாருங்க. விஷ்ணு புராணத்தில் 4வது அம்சம் 4வது அத்தியாயம், பாகவதத்தில் 9வது ஸ்கந்தம் 12வது அத்தியாயம், கருட புராணம், பிரம்ம புராணம், பிரம்மாண்ட புராணம், மத்ஸ்ய புராணம், சிவபுராணம், ரகுவம்சம், இது அத்தனையிலையும் அவ பரம்பரை சொல்லியிருக்கு. யாருன்னா ராமர் பின்னாடி குஷன், குஷனுக்கு அப்புறம் அதிதி, நிஷாதன், நளன், நவசன், புண்டரீகன், க்ஷேமதன்வா, தேவனீகன், அஹினாகு, பாரியாத்ரன், தளன், சலன், உக்தன், வஜ்ரநாபன், சங்கநாபன் அப்படின்னு சொல்லிட்டு 36. இதுல வந்து எப்படின்னா 32 to 36 2 ராஜாக்கள். சில பேர் சொல்றா இல்லைங்கிறா. பிருஹத் பலன்கிற ஸ்ருதாயு. அப்ப யோசிச்சு பாருங்க, 3102ல மகாபாரதம் நடந்திருக்கு. ஒரு மனிதன் 70 வருஷம் to 100 வருஷம் தான் வாழ முடியும். ராஜாக்கள்லாம் அந்த காலத்தை போர்ல போயிடுவா. அப்போ 32 ராஜாக்கள் இருக்கானா, நீங்க 32 into 100 வச்சுக்கோங்க. அதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுங்க. அப்போ அந்த டைம் பீரியட்ல தான் தோராயிரமா, நம்மளால எக்ஸாக்டா சொல்ல முடியாது, அதெல்லாம் ஹிஸ்டாரியன்ஸ் பார்த்துப்பா. ஸோ திஸ் இஸ் ஹவு இட் வுட் ஹவ் ஹேப்பன். ஏன்னா இப்போ நீங்க ஒண்ணுமே இல்லை, இப்போ நுங்கம்பாக்கம்ல லேக் வியூ ரோடுன்னு உண்டு. லேக் வியூ, அங்க ஏன் லேக் வியூன்னு பேரு? முதல்ல லேக் இருந்தது, அதனால லேக் வியூ. ஒரு 60 வருஷத்துக்குள்ள இருந்த லேக்கு காணாம போயிடுச்சு. இப்போ நீங்க வந்து ஒரு ராமாயணத்தை 1,78,500,000 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுட்டோம்னா, அதே அயோத்தியா இன்னும் இருக்கே. ஒரு 60 வருஷத்துல லேக்கே காணாம போயிடுறது. நீங்க 1,78,00,000 அதே அயோத்தியா, அதே சரையு, அதே சித்திரக்கூட்டம், அதே நாசிக், அதே கிஷ்கிந்தா, அதே சேது, அதே லங்கா எப்படி இருக்கும்? ஜியாகிரபிக்கல் சேஞ்சஸ் நடக்காதா? கடல் உள்வாங்காதா? கடல் ஆர்ப்பரிக்காதா? ஸோ அப்புறம் லாங்குவேஜ் ப்ரொசஷன் ஒன்று இருக்குது. இப்போ லாங்குவேஜே எடுத்துட்டேன்னா, புறநானூரில் பேசக்கூடிய தமிழ் சட்டுன்னு புரியாது. சிலப்பதிகாரம் ஒரு மாதிரி புரியும், ஆழ்வார்து ஒரு மாதிரி நன்னா புரியும், அருணாச்சல கவிராயர்து அனுபவிக்க முடியும். இப்போ இருக்கிற தமிழும் இப்போ புரியாதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ தேர் இஸ் அ லாங்குவேஜ் ப்ரொசஷன். ஸோ ஒரு லாங்குவேஜுக்குன்னு ஒரு லைஃப் பீரியட் இருக்குது, அது எப்படி ப்ராசஸ் ஆகும் அப்படிங்கிறது. நம்ம 1,78,00,000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சம்ஸ்கிருதம், வால்மீகி எழுதின சம்ஸ்கிருதம் அப்போ இருந்ததுன்னா எப்படி நடுவில் எவ்வளோ பிரளயம் உண்டாயிருக்கும், எப்படி அந்த மேன்யூஸ்கிரிப்ட்ஸ் கிடைச்சிது? வேதமான சவுண்டு, ராமாயண சவுண்ட் கிடையாது, அது கிரந்தம், ஒரு மேன்யூஸ்கிரிப்டில் எழுதணும், அது ஒரு கவிதை தான், காவியம். அது எப்படி வந்திருக்கும்? இல்லை கொஞ்சம் யோசிக்கணும். எதுக்கு இதெல்லாம் நான் சொல்ல வரேன்னா, அடியேனுக்கு எங்கள் ஆச்சாரியன் மேலே பக்தி உண்டு, ராமாயணத்தின் மீது பக்தி உண்டு, தேசிகன் மேலே பக்தி உண்டு, பாஷ்யக்காரர் மேலே பக்தி உண்டு. எனக்கு இனிமே நான் ராமாயணம் எழுதியோ சொல்லியோ எனக்கு பக்தி வந்து நான் பெருமாளை புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு நான் பெருமாளை பிளைண்டாக நம்புகிறேன், அவர் எது பண்ணாலும் நல்லதுக்கு தான் பண்ணுவார்னு. ஆனால் ஆஸ் அ ஸ்பீக்கர், மேடம், நான் வந்து 250 உபன்யாசம்ஸ் ஐ கிவ் இன் அ இயர், ஜஸ்ட் நாட் இன் இண்டியா, அவுட் சைட் இண்டியா. ஐ see 500 to 1,000 people on a daily basis. என் கண் எதிர்க்க பார்க்குறேன். எவ்வளோ கேள்விகள், எவ்வளோ யங்ஸ்டர்ஸ், எவ்வளோ ப்ராப்ளம்ஸ், எவ்வளோ மெயில்ஸ், எவ்வளோ மெசேஜஸ் நான் பார்க்குறேன். ஸோ இட் இஸ் மை ஃபண்டமெண்டல் டியூட்டி டு அட்ரஸ் தட். நான் சும்மா அது அவரவர்கள் பார்த்து கொள்ளட்டும், பகவான் பார்த்துப்பார். இப்போ சங்கு சக்கரத்தோட ஒரு நாள் கருடனில் வந்து பார்த்துப்பார்னா, ஸோ இது வியாக்கியானெல்லாம் எதுக்கு நம்ம பெரியவாள்லாம் எழுதி வச்சிருக்கா? படிக்கணும்னு. ஸோ இட் இஸ் அவர் டியூட்டி. ஐ கேனாட் ஸ்பீக் ஃபார் அதர்ஸ். மை டியூட்டி, வாட் எவர் ஐ ஹவ் ரெட், நான் வியாக்கியானத்தில் படித்தது, புஸ்தகங்களில் படித்தது. நம்மளாம் மேடம், நான்லாம் நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் ரிலிஜனுக்கு இல்லை,
ஸ்கூல் காலேஜ் டேஸ்லேயே நிறைய எவ்வளோ ரிசர்ச் எவ்வளோ சோர்சஸ் எல்லாம் வச்சு சப்ஸ்கிரிப்ட் ஒன்னொன்னும் பார்த்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸில் நான் ஃபெலோஷிப் பண்ணியிருக்கேன், அங்கெல்லாம் சப்மிட் பண்ணியிருக்கேன், ப்ரோட்டீன் ஃபோல்டிங் எவ்வளோ பேப்பர்ஸ் சப்மிட் பண்ணியிருக்கேன். ஒன்னொன்னும் வி ஹேவ் டு கோ த்ரூ. இதெல்லாம் கொஞ்சம் ரிசர்ச் மென்டாலிட்டியில் வர இது மேடம். என்னால் அப்படியே வந்து இப்படியே அப்படியே ஐ கேனாட். பெருமாள் என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம். ஒரு மனிதனாக வாழ்ந்தால் அவர் சாஸ்திரத்துக்கு உட்பட்டாகணும், அவரும் சந்தியாவந்தனம் பண்ணணும், அவரும் யாகம் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வச்சுட்டு தான் அந்த 11,000 வருஷம். அது என்ன ஆகிடுது மேடம், லாட் ஆஃப் நாய்ஸ். இப்போ எல்லாருக்கும் படிக்கிறதுக்கு டைம் இல்லை, புரிஞ்சுக்கிறதுக்கும் நாழி ஆகும். இப்போ எல்லாரும் என்ன கேட்பானா, இப்போ நான் 1000 வருஷத்தை 1000 நாள்னு வச்சுட்டா அப்படின்னா இப்போ இன்னைக்கு கோர்ட்டில் ஒருத்தனுக்கு தண்டனை கொடுக்குறா, நீ வந்து பார்ப்பா 15 வருஷம் தண்டனை, அவனும் சொல்லாமே ஒரு வருஷத்தை 15 days இருக்கலாம். அது அப்படி இல்லை, யாக பிரக்ரியால தான் பொருந்தும், இல்லாட்டா ராஜ்ய பரிபாலனம்ங்கிற யாகத்தில் பொருந்தும். சும்மா யூ கேனாட் யூஸ் தட் ரூல். அது வேதத்தில் எப்போ யூஸ் பண்ணணும்னு அந்த ரூல் இருக்குது. அப்போ ஒருத்தர் கேட்பார் 14 வருஷம் அவர் ஏன் காட்டுக்கு போகணும், 14 நாள் இருந்திருக்கலாமே. ஏன்னா அந்த 14 வருஷம் அவர் வந்து அது ஹியூமன் ஏஜுக்கு உட்பட்டிருக்கு. 100 years வாழக்கூடியவன் 14 years போயிருக்கலாம். ஆனால் 100 years வாழக்கூடியவன் 1000 வருஷத்துக்கு யாகம் பண்ண முடியாது. அப்போ தான் அந்த ரூலை யூஸ் பண்ணணும் இல்லையா? ஓகே, இது வரைக்கும் இதெல்லாம் கரெக்டாக சொல்லிட்டீங்க. இந்த கணக்கெல்லாம் ஒரு சின்ன கணக்கு கடைசியில் இப்போ கலியுகம் எப்பொழுது முடியும்? ஏன்னாக்கா ஆரம்பிச்சு 5 வருஷம் ஆறுது. இந்த கணக்கு பிரகாரம் இன்னும் கலியுகம் எவ்வளோ நாள் இருக்கும்? ஏன்னா ரொம்ப கலி இப்போ முத்தி போச்சு, இப்பவே ரொம்ப ஜாஸ்தியா ஆயிடுத்து போல இருக்கு. இதுக்கு பாகவதத்துல என்ன ஒரு கணக்கு சொல்றான்னா, ஏதோ 4,32,000 வருஷம் கலியுகம், 2 மடங்கு துவாபரம், 3 மடங்கு திரேதா, 4 மடங்கு கலி. இதுன்னு சொல்றது மொத்தமா சதுர்யுகம்னா 43,20,000 வருஷம்னு பாகவதம் ஒரு கணக்கு சொல்றது. ஆனா இதுல வந்து ரிக்வேத ஜோதிஷம்னு ஒரு சாஸ்திரத்துல 5 வருஷங்களோடு கூடிய யுகம்னு ஒன்று சொல்றா. வத்சரம், சம்பத்சரம், பரிவத்சரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 கணக்கு சொல்றா. ஸோ ஆனஸ்ட்லி ஃபியூச்சர்ல எப்படி இருக்குங்கிறத கணிக்கிறதுக்கு அடியேனுக்கு சாமர்த்தியம் இல்லை. இன்னொன்னும் பல க்ஷேத்திரங்கள்ல சும்மா அந்த ஸ்தல புராணத்தில் சொல்லுவா, இந்த நந்தி போய் இப்படி வளர்ந்துட்டே வந்து சீலிங் அடிச்சாருன்னா இதாயிடும். வர்க்கலையில் வந்து பெருமாள் வந்து ஆச்சமனம் கோலத்தில் இருக்க, அவர் இப்போ வாய்க்கிட்ட கொண்டு போறாரோ அப்போ ஒரு காரணம் சொல்றா. நான் என்ன சொல்லிடுவேன், இது பகவானுக்குத்தான் வெளிச்சம், அவன் வந்து படைத்தவன், அவனுக்கு எப்போ இதை முடிக்கணும்னு தெரியும். ஆனால் பிரளயம்னு சொன்னா இட் டசன்ட் மீன் அப்படியே பூமியெல்லாம் பொடியாகி பூந்தி லட்டு மாதிரி பொடியாகி போயிடும்னு இல்லை. அங்கங்க பிரளயம் நடக்கலாம். இப்போ பாருங்க, தனுஷ்கோட்டிங்கிற ஊரு நன்றாக மக்கள் வாழ்ந்த ஊரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கோஸ்ட் டவுன் மாதிரி ஆயிடுது. இப்ப கிடையாது. அந்த மாதிரி என்ன சொல்றான்னா, இந்த ஜகார்த்தா, சென்னை, பாம்பே இதெல்லாம் கோஸ்டல் டவுன்ஸ் இல்லையா, இன்னொரு 100 வருஷத்துல இதுல பாதி ஊர் முழுகி போயிடுமா. அவ என்ன சொல்றா, இந்த ஓஷியானிக் லெவல் ரைஸ் எல்லாம் வச்சு சொல்றா. நான் என்ன சொல்வேன், அதுவும் ஒரு விதமா பிரளயம் தானே. நம்ம வாழ்ந்த பூமி யோசிச்சு பாருங்க, பெசன் நகர், கலாக்ஷேத்ரா காலனி வாழ்ந்திருக்கோம். இன்னும் 100 வருஷம் கழிச்சு எல்லாரும் சொல்வா, ஒரு காலத்துல இவாள்லாம் இங்க பெசன் நகர்ல இதெல்லாம் தண்ணிக்குள்ள இருக்கும்பா. அது இல்லாம ஒரு விதத்துல சின்ன பிரளயம் தான். பிரளயம் கேன் ஹேப்பன் இன் இன்ஸ்டால்மெண்ட்ஸ், குட்டி குட்டியா நடக்கலாம். நிறைய இடங்கள்ல பூகம்பம் ஏற்பட்டு அந்த பூமி பிளந்து போயிடுறது, நிறைய இடங்கள்ல எரிமலை வெடிச்சு அந்த மக்களால வாழ முடியல. இதெல்லாம் ஒரு விதத்துல பிரளயம். கடல் வாங்கிக்கும், இப்ப திருச்செந்தூர் கிட்ட பின்னாடி போயிடுறது, உள்வாங்கிறது, இன்னொரு பக்கம் போனா முழுகிடுறது. இப்ப நம்ம இந்த சுனாமி வந்த போதுதான் நமக்கு நிறைய பல்லவா ஸ்ட்ரக்சர்ஸே தெரிஞ்சது. So it can happen in various ways. It doesn't have to happen at one go. ஆனா அடியேனுடைய அபிப்பிராயம் என்னன்னா, அது அவர் கல்கி அவதாரம் எடுக்க போறாரோ, எடுத்துட்டாரோ, இனிமேதான் எடுக்க போறாரோ, அவர் வந்து இது பேர் என்ன, குதிரையில வரட்டும், பென்ஸ்ல வரட்டும், ஏதோ ஒன்றுல வரட்டும், நம்ம அது வரைக்கும் எந்த அளவுக்கு ராமாயணத்தையோ பாகவதத்தையோ படிச்சு அனுபவிக்க முடியும்னு பார்க்கணும். அது இருக்கிற வரைக்கும் ராமநாமம் தான் நமக்கு துணை. அந்த ராமாயணத்தை படிப்போம், அந்த பாகவதத்தை ஸ்ரவணிப்போம், அது இருந்துடுச்சுன்னா ரொம்ப க்ஷேமம். இது வரைக்கும் நம்மளுடைய கேள்விகளுக்கு தெளிவாகவும் நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரியும் ரொம்ப அழகா எடுத்து சொன்ன திரு துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகள். நமஸ்காரம். நமஸ்காரம்.